சரி, செய்வனிலேயே சொல்றாங்க இந்த உயிரை சிதைச்சு செய்வனை செய்வாங்க. இந்த கருவெல்லாம் எடுத்து 8 குட்டி கரு, 2 மாச கரு, 3 மாச கரு இதெல்லாம் எடுத்து மயானத்துல வச்சு உயிரை சிதைச்சு செய்வனை செய்யறத வயிற்றுல இருக்கிற கருவை எடுத்து செஞ்சு செய்வனை வந்துட்டு எடுக்கவே முடியாதுன்னு சொல்றாங்களா, அது உண்மையா? உண்மைதான். செய்வனை பல வகையில செய்யலாம். உயிரோடு இருக்கிற கோழியில அதனுடைய வயிற்ற கீழ்ச்சி, துணி, முடி, நகம் இதெல்லாம் அந்த வயிற்றுக்குள்ள திணிச்சு அதை தையல் போட்டுடுவாங்க. தையல் போட்டுட்டு அதன் தகட்டுல அவனுடைய பேரெல்லாம் எழுதி மாரண யந்திரம்னு ஒண்ணு இருக்குது, அதை எழுதி அது வாய்க்குள்ள திணிச்சு அதை வாயை மூடிடுவாங்க. மாந்திரிகம் அப்படின்ற ஒரு சொல்லி ஏன் வந்ததுன்னு கேட்டாக்கா, மந்திர உச்சாரணங்கள் அதிகமாக செஞ்சு துர்ஆத்மாக்களையோ, குட்டிச்சாத்தானையோ, துர்தேவதைகளையோ, பரதேவதைகளையோ, காளியோ வசியப்படுத்தினால் லட்சக்கணக்கான முறை, கோடிக்கணக்கான முறை மந்திரங்களை சொல்லி தன் வசியம் படுத்துறதுனால மட்டுமே நம்ம மாந்திரிகத்துல சாதிக்க முடியும். மந்திர சக்திகளை அதிகமா சொல்றதுனால இதுக்கு மாந்திரிகம்னு பெயர் வந்தது. இது நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறோம், சிலர் கெட்டதுக்காகவும் பயன்படுத்துறாங்க. போன மாசம் மலையனூருக்கு ஒரு வயசு பொண்ணுக்கு செய்ய போயிருந்தோம். அந்த பொண்ணுக்கு வயசு பாத்தீங்கன்னா 16 வயசு. சொத்துக்காக அந்த பொண்ணு எதிர்த்து அவங்க சித்திய கேள்வி கேட்டு இருக்குது. அவங்க சித்தி அந்த பொண்ணுக்கு செய்வனை வச்சிருந்தாங்க, எடுக்க முடியாத அளவுக்கு வச்சிருந்தாங்க. பொண்ணுக்கு செய்வனை உடல்ல கலக்கறக்கூடிய அளவுக்கு செய்வனை வச்சு காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. வேலூர்ல இருந்து அவங்க நம்ம கிட்ட வந்தாங்க. அதன் பிறகு மலையனூர் கொண்டு போய் அந்த பொண்ணை வச்சு உயிரை காப்பாத்தி கொடுத்துட்டேன். வரும்பொழுது அவங்க அண்ணங்கார அந்த பொண்ணு தூக்கிட்டு வந்தாங்க. பொண்ணால நடக்க கூட முடியல, கை கால் வராத சூழ்நிலை ஆகி போயிடுச்சு. அங்க அந்த கோழி எப்படி சாகுதோ அதே போல அவங்க சாவாங்க. அதே போல பல வகையில செய்யலாம் மாந்திரிகம். ஆட்டுடைய தலையில செய்யலாம், ஆட்டுடைய எலும்புல செய்வனை செய்யலாம், ஆட்டுடைய தோல்ல செய்வனை செய்யலாம், பன்னியுடைய தலையில செய்யலாம், எருமையுடைய தலையில செய்யலாம். அந்த போல பல உயிரில நம்ம செஞ்சு ஒரு உயிரை சீக்கிரம் எடுக்க முடியும். யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா, மின்ட்ல இருக்கிற மயானகாளி கோயில்ல தான் இருக்கோம். மயானகாளி கோயில்ல என்னென்ன சிறப்புகள் இருக்கு, இந்த கோவில்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த கோயில் மெயினா எங்க இருக்குன்னா சுடுகாட்டுக்குள்ள இருக்குங்க. நாங்க இப்ப சுடுகாட்டுக்குள்ள இருந்துதான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். மக்கள் உங்களுக்காக இந்த இடம் எங்க இருக்கு எதுன்னு தெரியாம இருக்கும்ல, இந்த கோயில் எங்க இருக்கு, இந்த கோயில் எதுக்கு சிறப்பானது அப்படிங்கறதெல்லாம் கோயில்ல இருக்கிற சக்தி உதயா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த கோவில் பாக்குறதுக்கு நாங்க ரொம்ப டீப்ல இருக்கு, உள்ள ரொம்ப தூரம் நடந்து வந்துதான் பார்த்தோம். உள்ள வரும்போது ஒரு மரம் இருந்தது. சரி, ஓகே, இதுதான் சிலை போல, இங்கதான் அம்மன் இருக்கு போல அப்படின்னு சொல்லி உள்ள வந்து பார்த்தா பயங்கரமான கடவுள் எல்லாம் இருக்கிறாங்க. அம்மன் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா, காளின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அது மயான காளி அப்படிங்கிறதே எனக்கு தெரியுது. அவ்வளோ அழகா சூப்பரா வச்சிருக்கீங்க. ஒரு சின்ன இடத்துலதான் இருக்கு, சாமி அவ்வளோ அழகா லட்சணமா இருக்கிறாங்க. ஸோ இந்த கோவில் அமைஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது? இந்த சிலையை உங்ககிட்ட எத்தனை வருஷம் ஆகுது? சுவாமியுடைய விக்கிரகம் நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமா தான் அம்மா இங்க இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடியே நம்ம மயானகாளி வழிபாடு 8 வருஷமா இங்க வழிபாட்டுல இருக்கிறோம். மயானகாளி பேரே பயங்கரமா இருக்கு. மயானகாளினா சுடுகாட்டுல தான் இருப்பாங்க. சுடுகாட்டு காளினும் அவங்களுக்கு இன்னொரு பெயர் இருக்கும். மயானகாளியை இங்க வச்சு என்ன மாதிரியான பூஜைகள் எல்லாம் பண்ணுவீங்க? மயானகாளியை வச்சு இங்க இருந்து மாசி மாசம் மயான கொள்ள பிரம்மோற்சவ பெருவிழா அம்பாளுக்கு வெகு விமர்சையா செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனை தொடர்ந்து ஆடி மாசம் சாகை வார்த்தல், கூழ் வார்த்தல் அப்படி சொல்லக்கூடிய பூஜை செய்கிறோம். சித்திரை மாதத்துல அம்மாவுக்கு மயான கொள்ள பூஜை, செல்வ கொள்ளன்னு சொல்லக்கூடிய செல்வ கொள்ளை விடுறோம். அந்த போல சிறப்பான பூஜை எல்லாம் இங்க நடக்குது. சரி. மாந்திரிகம் சம்பந்தமா பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பேருக்கும் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு இங்க ஒரு விமோசனம் கொடுக்கறோம். மாந்திரிகம் அப்படின்னு சொன்னனால இந்த கேள்வி கேட்கிறேன். மாந்திரிகம் நீங்க பண்ணுவீங்களா? மாந்திரிகம் பண்ணுவோம், நல்லதுக்கு மட்டும்தான் பண்ணுவோம். மாந்திரிகம்ன்ற ஒரு சொல்லு நல்லதுதான், அது கெட்டதா நம்ம பார்க்க கூடாது. மாந்திரிகம்னா அதுக்கான அர்த்தம் என்ன? அந்த செய்வினை. மாந்திரிகம் அப்படின்ற ஒரு சொல்லி ஏன் வந்ததுன்னு கேட்டாக்கா, மந்திர உச்சாரணங்கள் அதிகமாக செஞ்சு துர்ஆத்மாக்களையோ, குட்டிச்சாத்தானையோ, துர்தேவதைகளையோ, பரதேவதைகளையோ, காளியோ வசியப்படுத்தினால் லட்சக்கணக்கான முறை, கோடிக்கணக்கான முறை மந்திரங்களை சொல்லி தன் வசியம் படுத்துறதுனால மட்டுமே நம்ம மாந்திரிகத்துல சாதிக்க முடியும். சரி. மந்திர சக்திகளை அதிகமா சொல்றதுனால இதுக்கு மாந்திரிகம்னு பெயர் வந்தது. இது நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறோம், சிலர் கெட்டதுக்காகவும் பயன்படுத்துறாங்க. சரி, நீங்க இப்போ இங்க சுவாமிகளுக்கெல்லாம், இங்க இருக்கிற சுவாமிகளுக்கெல்லாம் நீங்க தான் பார்த்தாலே தெரியுது, நீங்க தான் பூஜை பண்றீங்க, எல்லா விஷயங்களும் நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. எப்படி உங்களுக்கு இதுல ஒரு ஆர்வம் வந்தது? இதுல எப்படி ஆர்வம் வந்ததுன்னா, சின்ன வயசுல இருந்து எனக்கு சிவ வழிபாடு,
சிவனடியார்களோடு சேர்ந்து சிவத்தொண்டு செய்கிறது இப்படி மட்டுமே போயிட்டு இருந்தோம். நான் 10வது படிக்கும்பொழுது மாந்திரிகத்தால் என்னுடைய தகப்பனார் பாதிக்கப்பட்டார். அதனால் எங்கள் குடும்பமே நிலக்குலைஞ்சி போனோம். அப்போ நாங்கள் பட்ட கஷ்டத்தை இனி யாரும் இந்த துன்ப துயரத்தை படக்கூடாது, மாந்திரிகத்தால் பாதிக்கப்படக்கூடிய எல்லாருக்கும் நம்ம ஒரு விமோச்சனம் கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த மாந்திரிகத்துக்குள்ளேயே நான் வந்தேன். அம்மாவுடைய அனுகிரகத்தினால நல்ல ஒரு குருமார் எனக்கு கிடைச்சாங்க. அவங்க மூலியமா அஷ்டகர்மத்தையும் நான் கற்றுக்கிட்டேன். அஷ்டகர்மன்னு சொன்னால் வசியம், மோகனம், ஸ்தம்பனம், பேதனம், வித்வேஷனம், உச்சாடனம், ஆக்ரோஷனம், எல்லாத்துக்கும் மேலே 8வது சித்தி மாறணும்னு ஒரு சித்தி உண்டு. இந்த அஷ்டகர்ம வேலைகளையும் கற்றுக்கிட்டேன், மைமுறைகளையும் கற்றுக்கிட்டேன். இதில் செய்வனை வைக்கிறதுக்கும் கற்றுக்கிட்டேன், எடுக்கவும் கற்றுக்கிட்டேன். ஏன் வைக்க கற்றுக்கிட்டேன்னாக்கா, ஒரு உயிரை காப்பாற்ற தெரிஞ்சு எனக்கு ஒரு உயிரை எடுக்கவும் தெரியணும். அப்போதான் நான் ஒரு முழுமையான வேலைக்காரனாக வர முடியுன்றதுனால நான் வைக்கவும் கற்றுக்கிட்டேன், எடுக்கவும் கற்றுக்கிட்டேன். ஆனால் நம்ம வைக்க மட்டும் செய்கிறது இல்லை. இங்கே அந்த போல் கெட்ட வேலைகள் நம்ம செய்கிறது இல்லை. மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு அதுக்குண்டான விமோச்சனம் என்னவோ அதுக்குண்டான பரிகாரங்களை நம்ம பண்ணி கொடுக்கறது வழக்கமாக இருக்குது. மாந்திரிகம் அப்படின்னு சொன்னனால இந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் கேட்குறேன். மாந்திரிகத்துல வந்துட்டு உங்ககிட்ட வந்திருக்காங்களா, இந்த மாதிரி எனக்கு செய்வனை செஞ்சு வச்சிருக்காங்க, எங்களால ரொம்ப கஷ்டப்படுறோம் செய்வனால அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்திருப்பாங்க தெரியுமா? கண்டிப்பா. சோ வந்து நீங்க அதை எடுத்து அவங்க நிவர்த்தியாகி போயிருக்கிறாங்களா? நிறைய பேர் அந்த மாதிரி போயிருக்கிறாங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். போன மாசம் மலையனூருக்கு ஒரு வயசு பொண்ணுக்கு செய்ய போயிருந்தோம். அந்த பொண்ணுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 16 வயசு. சொத்துக்காக அந்த பொண்ணு எதிர்த்து அவங்க சித்தியை கேள்வி கேட்டுருக்குது. அவங்க சித்தி அந்த பொண்ணுக்கு செய்வனை வச்சுருந்தாங்க. அது எடுக்க முடியாத அளவுக்கு வச்சுருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு செய்வனை வந்து உடலில் கலக்கறக்கூடிய அளவுக்கு செய்வனை வச்சு வந்து காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. வேலூர்லேருந்து அவங்க நம்மக்கிட்ட வந்தாங்க. அதன் பிறகு மலையனூர் கொண்டு போய் அந்த பொண்ணை வச்சு உயிரை காப்பாற்றி கொடுத்துட்டேன். வரும்பொழுது அவங்க அண்ணங்காரன் அந்த பொண்ணு தூக்கிட்டு வந்தான். அந்த பொண்ணால் நடக்கக்கூட முடியல, கை கால் வராத சூழ்நிலை ஆகி போயிடுச்சு. மலையனூர் கஷேத்திரத்தில் வச்சு அதுக்குண்டான காவு முறைகள் எல்லாம் கொடுத்து அந்த பொண்ணை காப்பாற்றி கொடுத்துட்டேன். மலையனூர்ல வச்சு காப்பாற்றி கொடுத்துட்டேன்னு சொல்றீங்க. இங்க உங்ககிட்ட நீங்க இந்த இத்தனை விஷயம் கத்துருக்கீங்க, உங்ககிட்ட நீங்க யாருக்காவது கத்து கொடுக்குறீங்களா, இல்ல உங்களோட இருக்கிறவங்க கிட்ட இந்த விஷயம்லாம் சொல்லி கொடுக்குறீங்களா, இல்ல உங்களோடய இதை முடிச்சுக்கலான்னு இருக்கீங்களா? எங்களோட முடியக்கூடாது இது. ஏன்னாக்கா மாந்திரிகத்தை சுயநலத்துக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு இதனுடைய விதிமுறை உண்டு. எங்க வாத்தியார் எனக்கு பூஜ்ய புனஸ்காரத்தை கத்துக் கொடுக்கும் பொழுது, இந்த தொழில் உன்னோட போகக்கூடாது, நீ சாகரத்துக்குள்ள 4 பேர் உருவாக்கிட்டு தான் உனக்கு தெரிஞ்ச வித்தையை சொல்லி கொடுத்துட்டு தான் நீ சாகணும் அப்படின்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு தான் எனக்கு பூஜையை கற்றுக் கொடுத்தாங்க. நான் 4 பேர் உருவாக்கிட்டு தான் இந்த தொழிலை விட்டுட்டு நாங்கள் போவோம். இப்போ நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கீங்களா? இருக்கிறேன். ஒரு 2-3 பேர் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரி, மாந்திரீகம் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இதெல்லாம் வந்து முக்கால்வாசி மந்திரம் அப்படின்னு சொன்னாலே சுடுகாட்டில் போய் பண்ணுறது தான் வழக்கமாக வச்சுருப்பாங்க. நீங்கள் எது பண்ணுறதுனாலும் சுடுகாட்டில் போய் தான் பண்ணுவீங்க? மயானத்தில் மட்டும்தான் பண்ணுவோம். இப்போ நம்ம மயானத்தில் பண்ணுறதுக்கு அனுமதி எதுவும் கிடையாது. சின்ன சின்ன வேலையாக இருந்தால் இங்கே ஆலயத்துக்குள்ளேயே உட்கார வச்சு அதுக்குண்டான பரிகாரத்தை செஞ்சு கொடுத்துடுவோம். கை கால் வழங்கலை, பெரிய ரீதியான பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொன்னாக்கா மேல்மலையனூர் கஷேத்திரம் அம்மா அங்கே உட்காந்து இருக்கக்கூடிய இடம் மயானம், ஸ்மசான வாசினியாக அம்மா அங்கே இருக்கிறா. மயானத்தில் வச்சு அவங்களுக்கு கழுப்பு சாந்தி செய்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பில்லி சூனிய சேவனியை அப்புறப்படுத்தி அவங்களுக்கு மீண்டும் எதிராளிகள் பண்ணால் அவங்க பக்கத்தில் அந்த மாந்திரிகம் வந்து அவங்கள தாக்கக்கூடாத அளவுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு பந்தமும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு ஆள் இருக்கிறாங்க, ஒரு நார்மல் மனுஷன் இருக்கிறாங்க. இப்போ நான் இருக்கேன், நார்மலாக இருக்கேன், உங்க முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கேன், அம்மன் முன்னாடி தைரியமா வந்து உட்கார்ந்துருக்கேன். இப்போ ஒருத்தவங்களுக்கு செய்வனை செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு செய்வனை செஞ்சிருக்கலாம், பேய் பிடிச்சிருக்கலாம், பயந்து இருக்கலாம், வாட் எவர், அவங்கனால இதுக்குள்ள வர முடியுமா? சாமி முன்னாடி வந்து உட்கார முடியுமா? பேய் பிடிச்சிருந்தா அவங்க உள்ளார வர முடியாது, அவங்களுக்கு ஆட்ட கொடுக்க ஆரம்பிச்சிடும். செய்வனையால பாதிக்கப்பட்டு இருந்தா அவங்க உள்ள கூட்டின்னு வந்துடலாம், உட்காரலாம். அதுக்கு நாங்க அருள்வாக்கு மூலியமா அவங்களுக்கு இருக்கிற செய்வனையை முதல்ல கண்டுபிடிப்போம். அவங்க வந்த உடனே செய்வனை எனக்கு இருக்குது அதுக்குண்டான பரிகாரம் பண்ணுன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். நான் பூஜையில வச்சு நாங்க பார்த்து எங்களுடைய அம்மா உத்தரவு கொடுத்த பிறகு மட்டும்தான் அதை நாங்க உறுதிப்பட நம்புவோம் செய்வனை இருக்குதுன்னு. அவங்க வெளியே எங்கேயாவது கேட்டுட்டு இங்க வந்து பரிகாரம் பண்ணுங்கன்னு சொன்னாக்கா நாங்க பண்ண மாட்டோம். அம்மா உத்தரவு கொடுத்தா அதுக்குண்டானதை நாங்க பண்ணி கொடுப்போம். அதே போல குட்டி சாத்தானோ இந்த போல உடம்புல ஏவல் ரீதியா பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க உள்ளார வர முடியாது. சரி, மாந்திரீகம் பண்றவங்களுக்கு குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கும் எல்லாருக்குமே. இப்போ ஒரு செய்வனை செய்யணும், மாந்திரகம் செய்யணும், முதல்ல வந்து குலதெய்வத்துக்கு வந்து கட்டிட்டு தான் நம்ம எதுவுமே பண்ண முடியும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு குலத்தை காக்கிறது குலதெய்வம். எங்க போய் நின்னாலும், எந்த கடவுள்கிட்ட போய் நின்னாலும், என் குலத்துல இருக்கிறவன் வரான், அந்த இடத்துல போய்
நம்மளுக்கு முன்னாடி குலதெய்வம் தான் போய் நிற்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயம் பண்ண போறாங்க, அந்த இடத்துல வந்து குலதெய்வம் தடுக்காதா? ஒருத்தவங்களுக்கு செய்வன செய்யணும்னு சொன்னாக்கா அவனுடைய பேரு, அவனுடைய ஜாதகம், அவனுடைய தாயார் பேர் இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு நம்ம செய்வன செய்யவே முடியும். இல்லாட்டி அவனுக்கு நம்ம செய்வன செய்ய முடியாது. இந்த முடியெல்லாம் கொண்டு போய் அதுதான் சொல்ல வரேன். இதெல்லாம் தேவைப்படும் பட்சத்துல அவனுடைய துணி, அவனுடைய முடி, அவனுடைய கால் நகம், அவன் வேர்வப்பட்ட துணி, அவன் ரத்தப்பட்ட துணி, எதுவா இருந்தாலும் அதுல செய்வன வைக்க முடியும். அது சாத்தியமான ஒரு செயல். ஸோ உண்மைதானா? அந்த முடியில எடுத்து வைக்கிறது, அந்த துணியில எடுத்து வைக்கிறது, அவங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க, சாப்பாடுல கலந்து கொடுத்துறது, இதெல்லாம் உண்மைதானா? உண்மைதாமா. ஒருத்தருக்கு செய்வன செய்யணும்னு சொன்னா எடுத்துதான் அவனுக்கு செய்வன செய்ய முடியாது. அவனுடைய பேரை வச்சு நம்ம பஞ்சாங்கம் பார்க்கணும். அவனுக்கு நேரம் நல்ல நேரம் இருக்குதா, கெட்ட நேரம் இருக்குதா. ஒருத்தருக்கு இப்ப நான் செய்வன செய்ய போறேன்னு சொன்னாக்கா என்னுடைய பட்சி முழிச்சுட்டு இருக்கணும், அவனுடைய பஞ்சபட்சி தூங்கணும். பஞ்சபட்சி பகைச்சவன், பஞ்சபட்சி தெரிஞ்சவனை பகைச்சிக்கவே கூடாதுன்னு மாந்திரிகத்துல பழமொழியே உண்டு. சரி. ஏன்னாக்கா ஒருத்தனுடைய பச்சி தூங்கும் போதுதான் அவனை நம்ம தாக்க முடியும். முழிச்சுன்னு இருக்கும் போது நம்ம அவனை தாக்கணும்னாக்கா அது திருப்பி நம்மள அடிக்கும். அவனுடைய குலதெய்வத்தை கட்டணும், அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை கட்டணும், அவனுடைய ஊர் கிராம தெய்வத்தை கட்டணும், அவங்க வீட்டுல செத்து போயிருக்கக்கூடிய மாண்டு போன ஆத்மாக்கள் எல்லாம் கட்டிட்டு தான் அவனை நம்ம தொட முடியும். இல்லைனாக்கா அவனை தொட முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி நீங்க அவரை தொட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தொட்டு அவருக்கு செய்வன செஞ்சாச்சு. இவருக்கு செய்வன செஞ்சு, இப்ப செய்வன செஞ்சவங்க வந்து முன்னாடி நிக்கிறாங்க, அவங்க முன்னாடி நிக்கிறாங்க, இவருக்கு செய்வன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்த உடனே சொல்லிடுவீங்களா? பார்த்த உடனே சொல்லிடுவோம். எனக்கு செய்வன செஞ்சிருக்காங்களா? அவனுடைய கையை பிடிச்சு பார்க்கும்போது நம்ம சொல்லிடுவோம். சரி, எனக்கு செய்வன செஞ்சிருக்காங்களா சொல்லுங்க. உங்களுக்கு இப்போதைக்கு மாந்திரிக சம்பந்தமான பாதிப்பு எதுவும் இல்லை? சரி, இல்ல. சரி, இவருக்கு இல்ல இல்ல இருக்குன்னா எப்படி தெரியும்? இருக்குன்னும் பொழுது எங்களுடைய ஆழ் மனசுக்கு அம்மா சொல்லுவா. அவங்களை தொடம்போதையே எங்களுக்கு ஒரு வைப்ரேட் கிடைக்கும். சரி, அதை வச்சுதான் அவங்களுக்கு செய்வன இருக்குதா இல்லையான்னு நம்ம சொல்லுவோம். சரி, செய்வனிலேயே சொல்றாங்க இந்த உயிரை சிதைச்சு செய்வன செய்வாங்க. இந்த கருவெல்லாம் எடுத்து 8 குட்டி கரு, 2 மாச கரு, 3 மாச கரு, இதெல்லாம் எடுத்து மயானத்துல வச்சு உயிரை சிதைச்சு செய்வன செய்யறத. வயிற்றுல இருக்கிற கருவை எடுத்து செஞ்சு செய்வன வந்துட்டு எடுக்கவே முடியாதுன்னு சொல்றாங்களா, அது உண்மையா? உண்மைதான். செய்வன வந்து பல வகையில செய்யலாம். சரி. உயிரோடு இருக்கிற கோழியில அதனுடைய வயிற்ற கீழ்ச்சி, துணி, முடி, நகம் இதெல்லாம் அந்த வயிற்றுக்குள்ள திணிச்சு அதை தையல் போட்டுடுவாங்க. தையல் போட்டுட்டு அது தகுட்டுல அவனுடைய பேரெல்லாம் எழுதி, மாரண யந்திரம்னு ஒண்ணு இருக்குது, அதை எழுதி அது வாயுக்குள்ள திணிச்சு அதை வாயை மூடிடுவானுங்க. வாயை துறக்காத அளவுக்கு கட்டி அதுக்கு துஷ்டமான மந்திரத்தை பிரயோகம் பண்ணும் பொழுது அது இங்க துடிக்கும். அதை கொண்டு போய் மயானத்துல வச்சு புதைச்சிடுவாங்க. அங்க அந்த கோழி எப்படி சாகுதோ அதே போல அவங்க சாவாங்க. புரியுதுங்களா உனக்கு? அதே போல பல வகையில செய்யலாம் மாந்திரிகம். ஆட்டுடைய தலையில செய்யலாம், ஆட்டுடைய எலும்புல செய்வன செய்யலாம், ஆட்டுடைய தோல்ல செய்வன செய்யலாம், பன்னியுடைய தலையில செய்யலாம், எருமையுடைய தலையில செய்யலாம். அந்த போல பல உயிரில நம்ம செஞ்சு ஒரு உயிரை சீக்கிரம் எடுக்க முடியும். எடுத்து நம்ம செய்யற விதத்துல ஒரு ஆண் பாவை பெண் பாவை செஞ்சு மாவுல பிடிக்கலாம், மெழுகுல பிடிக்கலாம், களிமண்ல பிடிக்கலாம் செஞ்சு இப்போ நம்ம ஒருத்தருக்கு செய்ய போறோம்னு சொன்னாக்கா அவங்களாவே அந்த பொம்மையை நம்ம பாவிப்போம். அவங்களாவே பாவிச்சு மூட்டுக்கு மூட்டு ஆணி அடிப்போம். ஆணி அடிச்சு அதுக்கு மந்திர உச்சாடனங்களை பண்ணி மயானத்துல கொண்டு புதைக்கிறது உண்டு, எரிக்கிறது உண்டு, எரிச்சு தண்ணியில கரைக்கிறது உண்டு. தண்ணியில கரைக்கிறதோ இந்த பாம்பு புத்துக்குள்ள போயிட்டு செய்வனை செஞ்சு போறதோ எடுக்க ரொம்ப கஷ்டமான ஒரு செயல். இப்ப காளி வச்சு வழிபடுறதுங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. காளி கிட்ட போகணும்னா பல பேரை தாண்டி தான் போகணும். காளி கிட்ட போகணும்னாலே சுடுகாட்டுல வச்சு பூஜை பண்ணி யக்ஷினி யாக்ஷினி எல்லாரோட பர்மிஷன் இருந்தா தான் கடைசி அந்த காளி பக்கத்திலேயே போய் நம்ம நெருங்க முடியும். காளியை வச்சு நீங்க வழிபட்டுட்டு இருக்கீங்க, எல்லா வகையான மந்திரங்களும் எல்லா வகையான இதுவும் செஞ்சுதான் நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? கண்டிப்பா. எடுத்ததும் காளியை யாரும் வசியப்படுத்த முடியாது. கண்டிப்பா. சில வழிபாட்டு முறைகள் இருக்கு. விநாயகர், சிவபெருமா, அங்காளம்மனை வணங்கின பிறகுதான் காளியை வணங்க முடியும். காளியை வணங்கினாதான் காட்டேரிய வணங்க முடியும். எடுத்ததும் நம்ம காட்டேரிய போய் வணங்கினாக்கா அது நம்ம வாயில போட்டுரும். புரியுதுங்களா? அந்த படிப்படியா தான் காளி பூஜைக்கு போக முடியுமே தவிர எடுத்ததும் காளி கிட்ட போனாங்கனாக்கா அவங்களுக்கு மரணம் தான்
இறுதி முடிவு. காளியை வந்து இப்ப சில பேர்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நான் காளியை பார்த்தேன், காளி நேர்ல வந்து பேசினா, காளியை நான் பார்த்திருக்கேன், காளி என் முன்னாடி வந்திருக்கா அப்படின்னு நிறைய பேச்சுகள் வந்தது. நிறைய அது வைரலா போச்சு. நீங்களும் காளி வச்சுதான் வழிபட்டீங்க, காளியை பார்த்திருக்கீங்களா? காளியை நான் நேர்ல எல்லாம் பார்த்தது இல்லை. சரி. அம்பாள் இங்க இருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா அம்பாள் இருக்கக்கூடிய அந்த உணர்வை நம்ம ஃபீல் பண்ணலாம். அம்மா இருக்கக்கூடிய அது உணர்வை வேணா நம்ம உணர்வு பூர்வமா காண முடியுமே தவிர அவங்கள கண்ணால பார்க்கவே முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா காளிய வணங்கணும். காளிதாஸ் இருக்கிறாரு, பாரதியார் இருக்கிறாரு, விக்ரமாதித்யன் இருக்கிறாரு, தெனாலிராமன் இருந்தாரு. இந்த போல பெரிய பெரிய ஆட்கள், பரமஹம்ச ராமகிருஷ்ணர் இருந்தாரு, வீரத்துறவி விவேகானந்தர் இருந்தார். இவங்களாலேயே பார்க்க முடியாத காளியை நம்மளால பார்த்துட முடியுமா? அது சாத்தியம் இல்லை. அவங்கள நேர்ல பார்க்கறது, நேர்ல காட்சி கொடுத்தான்னு சொல்றது அது பொய்யானது. காளியை வச்சு வழிபடுறவங்க வந்து குடும்பத்துல எல்லாம் இருக்கக்கூடாது, ஃபேமிலியில இருக்கக்கூடாது. காளிங்கிறவ வந்து பேய்க்கு பேய், அவ பக்கத்துல நிக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு ஃபேமிலியில இருக்கிறவங்க வந்து காளியை வழிபடக்கூடாது, ஒரு பிரம்மச்சாரியா இருக்கிறவன் தான் காளியை வழிபடணும் அப்படிங்கிற பேச்செல்லாம் சொல்றாங்களா? அதெல்லாம் உண்மையா? உண்மைதான். காளி வழிபாட்டுல இருக்கிறவங்க இல்லற வாழ்க்கையில இருக்கக்கூடாது, தனிப்பட்ட முறையில தான் இருக்கணும். எல்லாரும் காளியை வழிபாடு செய்யலாம். இந்த போல மாந்திரிக சித்தியெல்லாம் எடுக்கிறோன்னு சொன்னா நம்ம தனிப்பட்ட முறையில வாழ்க்கை வாழ்ந்தா மட்டுமே காளியை சித்தி எடுக்க முடியும். நீ மனைவியோடையும் இருப்ப, பிள்ளைங்களோடையும் இருப்ப, இகம்பர சுகத்தையும் அனுபவிப்ப, இவங்க கிட்டையும் இருப்பேன்னாக்கா அதுக்கு இங்க அனுமதி கிடையாது. ஏன்னாக்கா அவ அதீத சக்தி கொண்டவன், ஸ்மசான வாசினி, உக்ர ஸ்வரூபிணி அம்மா. அவகிட்ட இருக்க முடியாது, அதுக்கு அனுமதி கிடையாது. நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி சொன்னீங்க. மந்திரம்னா என்ன, தாந்திரிகம்னா என்ன அப்படிங்கிற விஷயம் சொன்னீங்க. செய்வினை செய்யறது இதுலதான் செய்வாங்க, இதுல வச்சு எடுப்பாங்க. மைகள்னா என்ன அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி.